بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரமதானுடைய இந்த சொற்பொழிவில் உளவியல் மேதை அன்னலார் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கடைசியாக நம்ம எடுத்து முடித்தது என்ன அப்படின்னு சொன்னால், மனைவியே அவனுக்கு அமைதி ஆறுதலை தரக்கூடியவள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதற்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் 30வது அத்தியாயம் 20வது வசனத்தில், இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே உவப்பையும் கிருபையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகவும், சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என அல் குர்ஆன் 30வது அத்தியாயம் 21வது வசனம் கூறுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் அன்பும் கிருபையும் அல்லாஹ் அவனது அத்தாட்சியாக கூறுகிறான். இன்னும் அவள் உனது ஆடை, நீ அவளது ஆடை என கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு ஆடை போலாவர்கள் என்கின்றான் அல்லாஹ். இன்னும் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். இந்த இறைவசனம் ஒரு பிரிட்டிஷ் பொருளாதாரர் மற்றும் ஆசிரியரான கீரன் அஷ்ஆர்த், தற்போது யூசுப் அப்துல்லா என அறியப்படுகிறார், அவர்களின் இஸ்லாத்தினை அறியும் பயணத்தில் எவ்வாறு ஒரு முக்கிய பங்கு வகித்தது என்பதை அவரை பின்வருமாறு கூறுகிறார். அவர் கூறிய வார்த்தைகள்: இஸ்லாமை நோக்கிய எனது பயணத்தில் மிக பெரும்பாலும் நான் அறிவார்ந்த மற்றும் நன்னெறி சார்ந்த நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளேன். உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி அளவு கொண்டுள்ள இஸ்லாம் பெண்களிடம் கொடூரமாக இருக்க முடியுமா? ஒரு நாள் நான் குர்ஆனின் மொழிபெயர்ப்பினை படித்து கொண்டிருந்த போது ஒரு இறைவசனத்தை கண்டேன். அதில் கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கிறார் என விவரிக்கப்பட்டிருந்தது. என்ன அழகு, என்ன ஒரு விழுமிய விளக்கம்! இவ்வசனம் நமக்கு தரக்கூடிய பாடம் ஏராளம். முதலாவது பாடமாக, நம்முடைய பொருளாதாரத்திற்கும் உடல் அமைப்பிற்கும் தட்பவெட்ப நிலைக்கும் ஏற்றாற்போல் நாம் ஆடையை தேர்வு செய்வோம். ஆடை தேர்விற்கே இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க மிக அதீத கவனம் எடுக்க வேண்டும். நமது கொள்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் நமது குணத்திற்கும் ஏற்றாற்போல் பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்பது இவ்வசனம் தரும் முதல் பாடம். 2வது பாடமாக, மானத்தை மறைப்பதுதான் ஆடையின் அடிப்படை அம்சமாக இருந்தாலும் ஆடையை தேர்வு செய்யும் போது வெறுமனே மானத்தை மறைப்பதை மட்டும் கவனம் செலுத்துவதில்லை. மாறாக அந்த ஆடை நமக்கு அழகை, அந்தஸ்தை தர வேண்டும் என்று விரும்புவோம். மேலும் வெயிலுக்கும் குளிருக்கும் இதமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவோம். இல்லற ஆடையாகிய வாழ்க்கை துணைக்கும் இந்த அம்சங்கள் பொருந்தும். கணவன் என்ற ஆடையின் மூலம் மனைவியும், மனைவி என்ற ஆடையின் மூலம் கணவனும் சமூகத்தில் அழகையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் பெற வேண்டும். 3வதாக, ஆடைக்கும் உடலுக்கும் இடையே எதுவும் இல்லாமல் எவ்வாறு ஆடை உடலை மறைக்கிறதோ அதுபோன்றே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் இருக்க வேண்டும். அதாவது அவர்களுக்குள் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேச வேண்டும். மேலும் இன்ப துன்பங்களை எந்த தயக்கமும் இன்றி பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4வதாக, நமது ஆடையில் அழுக்கோ அசிங்கமோ பட்டுவிட்டால் அல்லது கிழிந்து விட்டால் நமது மரியாதைக்காக அதனை பிறரிடமிருந்து மறைப்போம். இல்லற வாழ்க்கையும் இவ்வாறு தான் கையாள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவரின் குறையை குடும்ப உறுப்பினர்களிடமோ நண்பிகளிடமோ வெளிப்படுத்தாமல் மறைத்து வாழ வேண்டும். நாம் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் ஆடையில் அழுக்கு படவே செய்யும். உடனே கழற்றி எறிந்தா விடுவோம். அச்சமயம் அழுக்கு நீக்க அதனை கழுவி நன்கு அயன் செய்து மீண்டும் அணிந்து கொள்வோம். அதுபோலதான் இல்லற வாழ்க்கையும். வாழ்க்கை நகர நகர சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும். அதற்காக இல்லற ஆடையை கழற்றி வீசிவிடக்கூடாது. அழுக்குப்பட்ட ஆடையை சோப்பு போட்டு நைசாக கழுவதை போல கிழிந்த ஆடையை கிழிந்த இடம் தெரியாத அளவிற்கு நாம் அதை தைத்து அணிந்து கொள்வது போல் இல்லற ஆடையையும் அழகிய முறையில் சரி செய்து அணிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு முமீனான ஆணும் தன் மனைவியான முமீனான பெண்ணிடம் காணப்படும் சிறு சிறு குறைகளுக்காக அவளை பிரிந்து விட வேண்டாம். அவளிடம் ஏதேனும் ஒன்றை அவர் வெறுத்தால்
அவளிடம் இருக்கும் நல்லதை கண்டு திருப்தியுறட்டும் என்றார்கள். அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் என்ற குர்ஆனின் வசனத்திற்கு உதாரணமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அனஸ் பின் மாலிக் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியரின் ஒருவரிடம் இருந்து கொண்டிருந்தார்கள். இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையரில் ஒருவரான நபி அவர்களுடைய மற்றொரு துணைவி யார் உணவு பண்டம் உள்ள தட்டு ஒன்றை நபி அவர்களுக்காக பணியாளரிடம் கொடுத்து அனுப்பினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரது வீட்டில் தங்கி இருந்தார்களோ அந்த துணைவியார் ரோஷத்தில் அந்த பணியாளரின் கையை தட்டி விட்டார். அந்த தட்டு கீழே விழுந்து உடைந்து விட்டது. உடனே ஆத்திரப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைந்த அந்த தட்டின் துண்டுகளை ஒன்று சேர்த்தார்கள். பிறகு தட்டில் இருந்த உணவை மீண்டும் அதிலேயே ஒன்று சேர்க்கலானார்கள். மேலும் அங்கிருந்த தோழர்களை நோக்கி, உங்கள் தாயார் ரோஷப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். பின்னர் அந்த பணியாளரை அங்கேயே நிறுத்திவிட்டு தாம் இருந்த வீட்டுக்கார துணைவரிடமிருந்த மற்றொரு தட்டை கொண்டு வர செய்து உடைப்பட்ட தட்டுக்குரியவரிடம் நல்ல தட்டை மாற்றாக கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். உடைந்த தட்டை உடைக்கப்பட்ட வீட்டிலேயே வைத்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 5225வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக நம்மிடம் ஒரு பழக்கம் உண்டு. மகன் சிறந்த மதிப்பெண் பெற்றிருந்தால் கணவனிடம் என் மகன் சிறந்த மதிப்பெண் எடுத்திருக்கின்றான் என்போம். அதே சமயம் குறைவாக மதிப்பெண் எடுத்திருந்தால் உங்கள் மகன் குறைவாக மதிப்பெண் எடுத்திருக்கிறான் என்போம். இவ்வாறாக உறவு முறையை மாற்றிச் சொல்வது உளவியல் ரீதியாக கோபத்தை குறைத்துவிடும் என்கிறார்கள் உளவியலாளர்கள். பொது வெளியில் சஹாபாக்களின் முன்னிலையில் மேற்குறிப்பிட்ட இந்த சம்பவம் நடக்கிறது. அவர்களின் பார்வையில் இது தவறாக தெரியக்கூடாது என்பதற்காகவும் தனது கோபத்தை சரி செய்து கொள்வதற்காகவும் எனது மனைவி ரோஷப்பட்டு விட்டாள் என்று சொல்லாமல் உங்கள் தாயார் ரோஷப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள். அத்துடன் அங்குள்ள நிலைமையும் மிக அழகாக சமாளித்தார்கள் நமது உளவியல் மேதை அன்னலார் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அவரின் வாழ்க்கையில் இருக்கிற படிப்பினைகளை தொடர்ந்து பார்ப்போம். வாஹ்ரதவ் ஆனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.